ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகாலை நான் எழுந்திக்கிறது மூலம் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை வந்து புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்ங்கிற பாயிண்டே கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் எழுந்திக்கும் பொழுது, எனக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு எழுந்திக்கிறதுக்கும், 4 மணிக்கு எழுந்திக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் நெறையா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க தான். பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு ஆகுது. தம்பிக்கு வந்து 2 1/4 வயசு ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள பார்த்துக்கணும். இப்ப பெரிய பசங்களா இருந்தாங்கன்னா, நம்ம சொல்ற வேலைய அவங்க வந்து செஞ்சுருவாங்க. ஆனா சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற இதனால, காலையில நான் வந்து 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னோட வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். இதற்கு முன்னாடி நான் எழுந்திக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 6 மணி 6:10 அந்த டைம்ல தான் வந்து எழுந்திப்பேன். தம்பி வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது, ரொம்ப பின்னாடியே வந்துட்டே இருப்பான். அம்மா அம்மான்னு. எந்த ஒரு வேலையுமே வந்து பார்க்க விட மாட்டான். அப்படி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் சீக்கிரம் பண்ணிட்டோம்னா, குழந்தைங்க கூட நம்ம டைம் ரொம்ப ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அதுக்காக தான் வந்து அதிகாலை நேரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்திக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் டெய்லி ரொட்டீன் லைஃபாவே நமக்கு வந்து அந்த டைம் வந்து ஆயிரும். ஏன்னா கன்டினியூஸா நம்ம வந்து ஒரு 1 இயர்க்கு மேல நம்ம வந்து எழுந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லி ரொட்டீனோட நமக்கு வந்து டைம் வந்து சேர்ந்துரும். நம்ம 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நமக்கு எழுந்திரிக்க தோணாது. ஏன்னா நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழகிட்டோம் அப்படிங்கிற பொழுது, அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையுமே வந்து தோணவே மாட்டுது. உண்மையதான் சொல்றேன். இது வந்து வீடியோக்காகலாம் சொல்லல. தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே வந்து நம்ம மைண்டுக்கு வந்து எடுத்துட்டு வர மாட்டோம். இந்த அதிகாலை நேரத்துல எழுந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கும். அப்படியே நம்ம அடி தெ தெ தினந்தோறுமே டெய்லிக்குமே நம்ம இந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நினைக்க, நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களா நினைக்கிறோமோ, அது முழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நெறைய பேர் சொல்றது, பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிக்கும்போது நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளோட எண்ணங்கள் வந்து தெளிவானதாகவும், நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்ததாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டும் தான் வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த பூஜை, தீபம்லாம் வைக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நடக்குமா? நடக்காதா? ஆ நல்ல விஷயங்கள் நடக்குமா? நம்மளும் செஞ்சா நல்லதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யுனிவர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நம்மளுடைய உடம்பானது பார்த்தீங்கன்னா, கடவுள் இயற்கையாக படிக்கும்போது இந்த பாசிட்டிவான ஆ எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ற மாரி தான் நமக்கு வந்து கடவுள் வந்து நம்ம உடம்ப வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்படி பொழுது, நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களா நெனைக்கிறோமோ, அது நெனைக்க அந்த யுனிவர்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த பாசிட்டிவான விஷயங்கள் ஃபுல்லுமே நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து குடுக்கும். 2வது விஷயம் தான் இது. நான் வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா நெகட்டிவான விஷயங்களே வந்து வராது. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால முடியாது, நம்மளால சாதிக்க முடியுமா? நம்ம இந்த விஷயம்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே என்ன சொல்றதுன்னா, நம்மளால முடியாதுங்கிற மாரி டீமோட்டிவேட்டாவே நம்மளே வந்து ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தயார்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்படி வந்து இருக்க வைக்காது. நம்ம அதிகாலை நேரத்துல நம்ம வந்து செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா, எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் செய்யும்பொழுது, நம்மளே வந்து பாசிட்டிவா கொண்டுட்டு வந்து ஒரு மனிதர்களா வந்து உருவாக்கி வந்து குடுக்கும். இத வந்து நான் நெறைய வந்து விஷயத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லுவேன்னா, வீட்ல ஏதாவது ஒரு ஆ விஷயங்கள் நடக்கும் பொழுது நெகட்டிவா தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். இவ்ளோ விஷயங்கள் கடன்லாம் இருக்கு. நம்மளாலலாம் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவான வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே. நம்ம எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றோமோ, அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கொண்டு வந்து குடுக்கும் இந்த யுனிவர்ஸ். அந்த யுனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது. நமக்கு நல்லது எது குடுக்கணும், நமக்கு கெட்டது எது குடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது கொண்டுட்டு வந்து குடுக்குறது தான் இந்த யுனிவர்ஸோட வேலையா இருக்கும். அதனால நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தெளிவானதாகவும், நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து யுனிவர்ஸ் தானாவே நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். அதனால நம்மளுடைய எண்ணங்கள வந்து பார்த்தீங்கன்னா, என்னால முடியும், என்னாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆ 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா,
பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? லைஃப்ல வந்து சாதிச்சவங்க அவங்கலாம் அவங்களோட டைரியில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த அதிகாலை நேரம் தான். ஆ காலையிலேயே அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, அதற்கான வேலைகள வந்து அந்த நாள் முழுதுமே அவங்க வந்து தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த நாள் முழுதுமே நம்ம அதிகாலை நேரத்துல கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திக்கும் பொழுது, ரொம்ப நேரம் நமக்கு வந்து கிடைக்கிற மாரி ஃபீல் ஆகும். இது வந்து அதிகாலை நேரத்துல வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல கன்டினியூஸா வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அந்த நாள் முழுதும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான நாள் வந்து இருக்கிற மாரி வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அதே மாரி நெறைய பேர் நெனைக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து அதிகாலை நேரத்துல வந்து எழுந்துச்சோம்னா தூக்கம் வருமா? உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நல்ல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். என்ன சொல்றதுன்னா, நமக்கு எந்த ஒரு விஷயமே கிடைச்சிருக்காது. ஒரு பண விஷயம் நம்ம கேட்டிருப்போம். அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நகை எல்லாமே நம்ம அடகுல வச்சிருப்போம். அது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வந்து எல்லாமே நமக்கு வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா, லேசாயிரும். அந்த எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள பத்தியும் நம்ம வந்து நினைக்க தோணாது. பாசிட்டிவான விஷயம் மட்டும் தான் நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எடுத்துக்கிட்டே வரும். அப்படி இருக்கும் பொழுது, தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள நம்ம நீக்கிட்டோம்னா, பாசிட்டிவ் இருக்கும்போது நம்ம லைஃப்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா தான் நமக்கு வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அச்சீவ் பண்ணுன சாதனையாளர்கள் முதற்கொண்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் அவங்களுடைய லைஃப் வந்து ஏன்னா அந்த நேரத்துல எந்த விதமான ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து சிக்னல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 11, 12 மணிக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு வீடியோவா இருக்கட்டும், ஒரு பாட்டு ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்றோம்னா, அந்த 11 மணி, 12 மணிக்கெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட எடுத்துக்கிறோம். ஆனா இதே அதிகாலை நேரத்துல நீங்க எழுந்திருச்சு ஒரு வீடியோ, சாங் இல்லன்னா டவுன்லோட் பண்ணணும் செல்லுல அப்படின்னு டவுன்லோட் பண்ணி பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் தான் ஆகும். இவ்வளோதான் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல, அதே மாரி தான் நம்மளுடைய எண்ணங்களும். அந்த நம்ம அதிகாலை நேரத்துல எழுந்திருச்சு, நம்மளுடைய எண்ணங்கள வந்து பாசிட்டிவா வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே அந்த யுனிவர்ஸ்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள கொண்டு குடுத்து, நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்காமோ, அது வந்து நமக்கு வந்து திருப்பி கொண்டுட்டு வந்து குடுக்கும். இத நானுமே நெறைய விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சில பேருக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆ கடவுள் இல்ல. அதெல்லாம் சும்மா அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது. நம்மையும் மீறின சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த யுனிவர்ஸ்கள்ட்ட. நம்ம என்ன கேட்கிறோமோ, அத வந்து திருப்பி கொண்டுட்டு வந்து குடுக்கும். நமக்கு அது அ தகுதியான நம்ம அதுக்கு தகுதியான பட்சத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து திருப்பி வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். அதனால பெரிய பெரிய சாதனையாளர்கள் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்த வந்து தேர்ந்தெடுத்து, அவங்களுடைய லைஃப் வந்து அச்சீவ் பண்றதுக்கான விஷயங்கள் நெறைய வந்து அ அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நெறைய விதமான அதிசயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான அந்த ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு ஆனா மேக்ஸிமம் அந்த 3:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த 3:30 மணிக்கெல்லாம் நம்ம தீபம் வச்சு நம்மளுடைய வேண்டுதல்லாம் மைண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸா வச்சு நம்ம கேட்கும்பொழுது நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் நெறைய கொண்டுட்டு வந்து குடுக்கும். இது எல்லாம் தாண்டி நீங்க அதிகாலை நேரத்துல வந்து இப்ப நம்ம வீட்ல வந்து நான் அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துச்சு என்னோட வேலைகள்லாம் கன்டினியூஸா பார்க்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல, எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி தான் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஏரியா. எல்லாருமே ஒரு 2 மணி, 3 மணி அந்த மாரி டயத்துலலாம் எழுந்துச்சு அவங்களோட வேலைகளுக்கு வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. மீன் வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே அந்த 2 மணி, 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அவங்களோட வேலைகள் வந்து தொடர்ந்து வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான ஒரு பயமும் எனக்கு வந்து கிடையாது. அதனால தான் நான் கன்டினியூஸா பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வைக்கிறேன். நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்பி முழிச்சுட்டான். சரி வேற வேற ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.